தவளைகளை ஊதி போடுவது வெறும் விளையாட்டு என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் தந்தை அவனை பிடித்தபோது பீதி பயங்கரமாக மாறியது. நீ தவளை இறைவனை புண்படுத்திவிட்டாய் என்று அவன் தந்தை எச்சரித்தார். அவன் எப்போதும் தன் உறவினர்களுக்கு தீங்கு செய்பவர்களைக் கண்டுபிடிப்பான். சிறுவனின் நண்பன் நடுங்கினான். நாங்கள் டஜன் கணக்கானவர்களைக் கொன்றுவிட்டோம். அவன் தந்தையின் முகத்தில் இருந்து நிறம் வடிந்தது. மன்னிப்பு கேட்க அவர்கள் மூடுபனி நிறைந்த காடுகளின் வழியாக ஓடினார்கள். ஆனால் மிகவும் தாமதமானது. இருளில் இருந்து ராட்சத நாக்குகள் சத்தமிட்டு சதுப்பு நிலத்துக்கு இழுத்துச் சென்றன. ஆயிரக்கணக்கான தவளைகள் ஒற்றுமையாக கூச்சலிட்டன. சேற்றின் சிம்மாசனத்திலிருந்து தவளை இறைவன் எழுந்தான். ஒரு முறை கழுத்து இல்லாத, இப்போது பாதி மனிதனாக பாதி மிருகமாக கேலி செய்யப்பட்ட சிறுவன். நீ என்னை பார்த்து சிரித்தாய் என்று அவன் சீறினான். இப்போது நீ என் ராஜ்யத்தை உண்பாய். தந்தையின் அலறல் குமுழி சேற்றில் மறைந்தது. இருட்டில் சிவந்த கண்கள் பெருகின.